இன்னிலிருந்து கணக்கு வரும். இந்த கடிதம் கிடைத்து 15 நாட்களுக்குள்ள ஸ்டாலின் பாண்டியனும் முத்துக்குமாரும் பேட்டை நவாபாலாஜா பள்ளிவாசலுடைய பல கோடி ரூபாய் சொத்துக்களை காலி செய்துவிட்டு ஓடிவிட வேண்டும். இதை ஆர்டிஓ காவல்துறை பாதுகாப்போடு அதை செய்து தர வேண்டும். இதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிற ரூல்ஸ் அதுதான். வக்பு நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆர்டிஓக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு. ஆர்டிஓ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்பாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த பள்ளிவாசல் சொத்து கைக்கு தர வேண்டும். இதை அரசாங்கத்துக்கு இப்பொழுது கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்க இதுவரைக்கும் நாங்கள் 2 கரசேவை போராட்டம் நடத்தினோம். அப்போலாம் எங்கிட்ட சொன்ன பதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்பது மட்டுமே. இப்பொழுது நீதிமன்றம் இப்பொழுது மிக தெளிவாக பிரகடனப்படுத்திட்டது. ஹைகோர்ட் ஆர்டர் ஃபர்தராக எந்த மூவும் பண்ண முடியாது. ஆகவே 15 நாட்களுக்குள் காலி டைம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு அரசாங்கம் காலி செய்யவில்லை என்று சொன்னால் எங்கள் பள்ளிவாசல் நிலத்தை நாங்களே எடுத்துக்கொள்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு இதுவே 3ஆம் கரை சேவையினுடைய பிரகடனமாக இந்த மேடையிலே நான் அறிவித்து விட்டேன். உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் துவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமாம், கண்ணியத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு இத்தனை மக்களின் சார்பாக நான் கோரிக்கையாக வைக்கிறேன். குறிப்பாக பத்தமடை காவல் நிலையத்திற்கு எங்கள் சிறுபான்மை மக்கள் கல்வியை இழந்து விட்டார்கள். குறைவான படிப்பு தான். முஸ்லீம் மக்கள் குறைவான படிப்பு தான். இந்த குறைவான படிப்பிற்கு இந்த சொந்த நாட்டில் எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை. ஆகவே கடல் கடந்து சென்றாவது எங்கள் தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும். மேலும் இந்த சொந்த நாட்டிற்கு அந்நிய செலவாணியை கொண்டு வருகின்ற ஒரு சமுதாயம் நாங்கள். ஆகவே ஜனநாயக வழியிலே போராட்டம் நடத்தி அதற்காக போடப்பட்ட எஃப்ஐஆர்களை கூட காரணம் காட்டி வைத்து பாஸ்போர்ட் என்ற வெரிஃபிகேஷன் என்ற பெயரிலே எங்கள் இளைஞர்களை தயவு செய்து பழி வாங்காதீர்கள். இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வாழ வைத்த நல்ல காவல்துறை அதிகாரிகளா உங்களுக்காக அவன் அரபு நாட்டுக்கு போனா கூட அவன் தாயும் தந்தையும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். ஒரு நல்ல அதிகாரி இருந்தாரு, இந்த பெயரெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டான் என்று சொல்லணும். ஒரு கெட்ட அதிகாரி இருந்தாரு, இந்த பயில வாழ்க்கையெல்லாம் ஓச்சு போட்டார் என்று சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு எதிராக அவன் பாதிக்கு பிரார்த்தனை செஞ்சிருவான். தயவு செய்து நீங்கள் ஆண்டவனை பயந்து மனசாட்சிக்கு பயந்து பாருங்க. நாட்டில் கலாநிபியா முள்ள மாறி முடிச்சு அத்வானிலாம் வெளிநாட்டு போயிட்டான். பல கொலை செஞ்சவன் அத்வானி, பல கொலை செஞ்சவன். அவன் செய்யாத கொலையே கிடையாது. அவன் கூட்டம் மன்னார் ரேப்பே கிடையாது. டெய்லி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரான். உங்களுக்கு சேர்ந்து தெரியுமா? அதை நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இவனுங்க தேச பக்தர்கள் இருக்காங்களா, யார் அத்வானி கும்பல் தேச பக்தர்கள் நட்டமா நிற்பான். நாங்கள் தான் தேசத்தை தூக்கி நிறுத்தம்மா. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம ராணுவத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தா தெரியுமா? அப்போ பிஜேபி ஆட்சியின் போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அமெரிக்கா ஏர்போர்ட்ல இறங்கியிருக்காரு. சோதனை பண்ணிட்டான். என்ன சோதனை யாருக்கா தெரியுமா? சட்டியும் கிடையாது, அதையும் கழட்டிட்டான். விஷயம் தெரியும் பேச உண்மை. இது யார் ரிட்டான்னா, அமெரிக்க துணை தூதராக இருந்தவர் ரிட்டையர்ட் ஆறாரு. தன்னுடைய சுயசரிதையில் எழுதாரு. இந்திய நாட்டுடைய ராணுவ அமைச்சர் அவரை நிர்வாணமாக வைத்து சோதனை போட்டாங்க, ஜார்ஜ் பெர்னாண்டஸ அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன கதை மட்டும் ஞாபகம். நான் சின்ன பிள்ளையில படிச்சிருக்கேன். அந்த கதையை சொல்லி நான் முடிச்சிருவேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தான். அவன் திடீர்னு அறிவிப்பு செஞ்சுட்டான், வருஷந்தோறும் அவனுக்கு பிறந்த நாளுக்கு எல்லாம் பரிசு கொடுப்பாங்க. பிறந்த நாள் பரிசு கொடுக்கும் போது ராஜா இந்த வருஷம் யாரும் எனக்கு பிறந்த நாள் பரிசு தரக்கூடாது அப்படின்னு ராஜா சொல்லிட்டான். விவரம் தெரியாம வெளிநாட்டுக்காரன் கொஞ்சம் என்ன பண்ணிட்டான், ராஜா வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் அன்பளிப்போட வந்துட்டான். அப்ப ராஜா சொல்லியிருக்கான், எவனா மீறி ஏதாவது இது கொடுத்த பரிசு கொடுத்து அவன் வாயில வச்சு திணிட்டான். முதல்ல ஒருத்தன் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிருக்கான் ராஜாவுக்கு. உள்ள வச்சு திணிச்சிட்டானுவ. வெளியே வந்து பார்த்துருக்கான், ஒருத்தன் பூசணிக்காயோட நின்றுருக்கான். சிரிச்சிருக்கான். அது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நான் இப்ப அப்படியே சொல்றேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸும் போனாரு, அத்வானி 2 தடவை போனாரு. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.